உங்கள் தமிழ் மகன் ஐசக் மீண்டும் வந்துட்டேன். இன்றைக்கும் ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதாவது ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங்னு பேரை கேட்டதுமே நமக்குள்ள ஒரு பயம் வருது தானே. ஆபத்தில் இருக்கமா, இது திருப்பி நடக்குமா, நடந்துக்கிட்டே இருக்குமா, எப்போ இது நிற்கும், இதுலேருந்து நான் எப்போ வெளியாகுவேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்டாக்கிங்னா என்னங்க? பின்தொடர்வது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை பின்தொடருவாங்க சில விஷயங்களை நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க. ஆனால் இப்போது ஆன்லைன் டிஜிட்டல் காலத்தில் நிறைய பேர் நம்மளை ஆன்லைன் மூலமாக நிறைய விஷயங்களை நம்மளை பற்றி சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த இன்டர்நெட் எதுவுமே வராத முன்னுக்கு சில பேர் நம்மளை பின்தொடருவாங்க, ஸ்டாக் பண்ணுவாங்க. நம்ம நெய்பர்ஹுட்டில் இருக்கலாம், நம்ம வீட்டிலேருந்து வெளியாகிற நேரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு சேர்ற வரைக்கும் நம்ம என்ன உடை போடுறோம், நம்ம எங்கே தங்கியிருக்கோம், நம்ம என்ன கார் பாய்க்கிறோம், நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம், நம்ம பிடிச்ச விஷயங்கள் என்ன, நம்ம என்ன விஷயங்களை விரும்பி சாப்பிடுவோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நிறைய பேர் ஸ்டாக் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் இது ஒரு ஃபன்னாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா நம்மளை பற்றி இன்னொரு ஆள் சீக்ரெட் அட்மாயி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன். இன்றைக்கி வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க. ஒரு 12 மணிக்கு உங்களுக்கு ஒரு கால் வருது. அதாவது, நான் உங்கள் வீட்டு மட்டுக்கு நிற்கிறேன், உன்னை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு. இது ஒரு படத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். என்னது, நிறைய படம் வேணும், ஸ்ட்ரேஞ்சர் கால் அந்த மாதிரி ஒரு படம் இருக்குது. ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர்ங்கிற மாதிரி. திடீர்னு ஒரு ஆள் ஃபோன் பண்ணிவிட்டு ராத்திரி 12 மணிக்கு மேலே, நீ யார், நீ எங்கே இருக்க, நீ என்ன பண்ணுற, எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நமக்கு சொல்லும் போது சந்தோஷமாக இருக்குமாங்க, இல்லை பயமாக இருக்குமா? மனசுக்குள்ள கண்டிப்பாக பயமாக தான் வரும். யாராச்சுக்கிட்டையும் போய் சொல்லணும், ஏதாவது உதவி கேட்கணும்னு தோணும். ஆனால் நம்ம மனசில் யோசிக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, இவங்களுக்கு இதான் எப்படி தெரியும்? இப்போது ஆன்லைன் காலம், ஆனால் முன்ன யாரும் நம்மளை வேவ் பார்க்குறாங்கிறதுன்னு அர்த்தம். ஒருவேளை சீக்ரெட் அட்மைரராக இருந்தால் எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க நம்மளை. ஓகே. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், திடீர்னு உங்கள் ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, ஒரு படம் வருது, உங்களுடைய வீடை படம் பிடிச்சி உங்களுக்கு அனுப்புகிறாங்க. எவ்வளோ பயமாக இருக்கும். 12 மணிக்கு கதவை தட்டுற சத்தம் கேட்குது, திறந்து பார்க்கும்போது யாரும் இல்லை. இந்த மாதிரி ஸ்டாக்கர்ஸ், நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் நிறைய நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். நிம்மதியாக எங்கேயுமே போக முடியாது. யாராச்சும் நம்மளை பார்த்துருவாங்களோ, பேசிடுவாங்களோ, நம்மளை பற்றி ஃபோட்டோ எடுத்துருவாங்களோ, ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். நான் நிறைய வீடியோஸில் நிறைய விஷயங்களை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளாக போயிட்டு நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம், என்ன சட்டை போட்டிருக்கோம், என்ன சாப்பிட்றோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், அப்புறம் நிறையா என்னோடய ஆஃபீஸ் எங்கே இருக்குது, என்னோடய வீடு எங்கே இருக்குது, நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேங்கிறது நாமளே போய் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இதுவே உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஒரு ப்ரைவேட்டான அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் நீங்கள் உள்ளே கூடுவீங்க. ஓகேயா? ஆனால் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுடைய விஷயம் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். எந்த விஷயமும் நம்மளை பற்றி நம்ம போய் இப்போ சொல்கிறோம் ஸ்டாக்கர்ஸ்க்கு, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. நம்மளோட டீட்டெயில்ஸை அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இதுவே நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதுவே நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் என்ன சொல்கிறது, ஃபைனான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் வெளியாகும் போது ரொம்ப பயமாக இருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்கும். யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு இந்த ஒரு அச்சம் வந்துடும். ஓகே. இது எப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கேமர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ரீசனில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம நிம்மதியை கெடுக்கணுங்கிறதுக்கு அலையிறவங்களா இருக்கலாம், ரிவெஞ்ச் பண்ணுறவங்களா இருக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது. அவங்க சரியாக இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்குறத விட நம்ம பாதுகாப்பாக இருக்குமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல ஒருவேளை உங்களுக்கு ஒரு மிரட்டல் வருது வச்சுக்கோங்க, ஒரு கால் வருது, இல்லைனா டெய்லி ஒரு மெசேஜ் வருது, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ இது பண்ணியிருக்க, நீ இங்கே போன, நீ இந்த சட்டை போட்டிருந்த தானே அப்படின்னு. முதல்ல தயவு செஞ்சு அந்த கான்டாக்டை ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, குறைச்சிக்காங்க. இப்போ நிறையா அப்ளிகேஷனில் ஃபோன்லன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் பிளாக் பண்ணலாம்.
ம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, முடிஞ்சு அவங்க என்ன செய்ய முடியும், அடுத்து உங்களோட நீங்கள் நம்பரை மாற்றுவீங்க. ஒருவேளை அந்த திருப்பி அந்த நம்பர் அவங்களுக்கு போச்சுன்னா பிரச்சனை வரும்னா பிளாக் பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி இருந்துடலாம். ஓகே, முக்கியமாக வந்து அவங்களுக்கு திடீர்னு பேச்சு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அவங்க கால் பண்ணும்போது நீங்கள் பேசிட்டீங்கன்னா அமைதியாக பேசுங்க, கோவப்படாதீங்க, என்சைட்டி ஆகாதீங்க. ஸோ உங்களுடைய நம்ம வந்து வீக்காக இருக்கும், நம்ம பயப்படுறோங்கிறது வந்து நம்ம குரல் மூலமாக அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டக்கூடாது. தைரியமாக இருக்கணும். முதல்ல அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் பேச்சு கொடுத்து. அப்படியே முடியலையா, கான்வர்சேஷன் வந்து கட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டு தெரியாத மாதிரி இருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி ஸ்டாக்கிங் உங்களுக்கு நடக்குதுன்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சதும் தயவு செஞ்சு இமீடியட்லியாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டேயோ சொல்லுங்கள். நீங்கள் சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் யாருக்குமே நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணுறீங்கிறது வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடும். அது ரொம்ப இன்னும் டேஞ்சரஸாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் உங்களை காணும்னா அவங்க என்ன செய்வாங்க? ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வரலை, நீங்கள் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டீங்க, ஓகே, ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணுறீங்கன்னு. தயவு செஞ்சு யாருக்கிட்டேயாச்சும் வந்து மனசு திறந்து வந்து சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் சொல்கிற விஷயத்த வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரி போயிட்டுருக்கு, நான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்றது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. உங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து வந்து டிஸ்டர்ப் வந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது அடுத்தவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடாது ஒரு விஷயத்தை. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து சரியாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அலைனில் இருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேருமே. ஓகே, இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலைன்மெண்ட்டில் போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனையாயிரும். ஓகே, அப்புறம் இந்த ஸ்டாக்கர்ஸ் வந்து எப்படின்னு வந்து ஒரு டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க வந்து இப்படி தான், அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பிக்சர் கொடுங்க, நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி குரலில் தான் பேசுவாங்க, இந்த மாதிரி டோனில் தான் பேசுவாங்க, இந்த மாதிரி மெசேஜ் தான் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. ஓகே, அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து என்னை தேடுறாங்க அப்படின்னு ஒரு கால் வருது, இல்லைன்னு கதவு தட்டிட்டு இந்த மாதிரி ஆள் இருக்காங்களான்னு கேட்கும்போது அவங்ககிட்ட சொல்லுங்கள், வீட்டில் யாரும் இல்லைன்னா தயவு செஞ்சு வந்து சும்மா ஒரு காலையோ, அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, டோன்ட் ஆன்சர் த கால். இப்போ வந்து கால் எடுத்துட்டாங்கன்னா அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். அதாவது இந்த மாதிரி நபர் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் டவுன் பண்ணி சொல்லுங்கள். இல்லை கதவை திறந்துட்டு யார் இந்த மாதிரி இருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா வந்து அவாய்ட் பண்ண சொல்லிடுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து இமீடியட்டாக சொல்லி வச்சுருங்க இந்த மாதிரி விஷயத்த. அப்புறம் உங்களுடைய பர்சனல் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வேலைக்கு போகிற நேரம் இந்த மாதிரி வந்து டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குன்னா உங்கள் வேலைக்கு போகிற நேரத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போவீங்க, வெளியாவீங்க வீட்டை விட்டுனா ஒரு டைம் வந்து மாற்றி பாருங்கள். 6:45 6:45 போகிற மாதிரியோ இல்லை 7:15 போகிற மாதிரியோ தள்ளி வச்சு பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், அதாவது வேலை முடிஞ்சு ஜிம்க்கு போகிறதோ இல்லை ஒரு சாப்பாடு போகிறதோ இல்லை ஒரு ஷாப்பிங் போகிறதோ, அதாவது ஃப்ரீக்வெண்ட் ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் வச்சுருந்தீங்களா அந்த டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ண பாருங்கள். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேலைக்கு வர்ற ஃபோன் கால்ஸோ, ஐ மீன் எப்பயுமே வந்து வேலையோட இடத்த நம்பர் வந்து எல்லாருக்குமே கொடுத்துடாதீங்க. லெட்ஸே அந்த வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னா அவங்க ரிசப்ஷன் கிட்ட சொல்லி வச்சிடலாம், இந்த மாதிரி கால்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு வந்து டைவர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் சொல்லி வச்சிடலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து நாளாக வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற எவிடன்ஸ் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கலாம். எந்த ப்ரூஃபுமே வந்து அழிச்சிடாதீங்க. உங்களோட ஃபோனில் வர மெசேஜஸோ இல்லை கால் லாகோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலாம். அது வந்து பர்சனல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து வீடை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேட்லாக்ஸ், ஓகே, உங்களோட ரொம்ப ஈஸியில் பிரேக் பண்ணுற பேட்லாக்ஸ்லாம் வச்சுக்காதீங்க. இல்லை வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது பீப் பண்ணுற அளவுக்கு நல்லா உங்கள் வீட்டிலேருந்து ஒளிஞ்சு பார்க்குற அளவுக்கு ஒரு மாதிரி ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்தெல்லாம் அடைச்சிருங்க. ஓகே, கர்டன் போட்டு எந்த நேரமும் வந்து சேஃப்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பயந்துட்டு ஒளிகிறீங்கன்னு சொல்ல வரல.
மேக் எவ்ரி திங். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்கன்னு வெளியே இருந்து யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அலாம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து காட் டாக் வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து லேண்டட் ப்ராப்பர்ட்டியில் இருந்தீங்கன்னா காட் டாக்ஸ் வச்சுக்கலாம். அது வெரி இம்பார்ட்டன்ட். இதே வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் காண்டோமினியம்ஸில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டின்னு சொல்லலாம். ஏன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் டெய்லி வந்து மெயில் பாக்ஸை செக் பண்ணுங்கள், என்ன மாதிரி மெயில்ஸ் வந்துருக்கு, என்ன மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ லெட்ஸே ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு ப்ரூஃபாக, ஏன்னா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட்ங்க, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேங்கிங் டீட்டெயில்ஸ், உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஒரு எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபஷனல் சைட்ஸ்லையும் சரி கொடுக்கறத வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட அந்த சிவியில் வந்து முக்கியமாக வந்து உங்கள் பேர் கொடுக்கலாம். பேர் வந்து வெரி ஜெனரிக், எல்லாருக்கும் வந்து தெரியும் உங்கள் பேர் என்னதுன்னு. ஆனால் வந்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அங்கே வந்து யாருக்கிட்ட கொடுக்குறோம், சரியாக கொடுக்குறோமா, சரியான சாஸ் கிட்ட போய் சேருதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து கொடுக்கலாம். இதுவே வந்து உங்கள் ஒரு சோஷியல் சைட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடியெல்லாம் போடுறத வந்து தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து வெரி ஈஸிலி அவங்களுக்கு வந்து ஒரு இதை வச்சு உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிரும். அடுத்து முதல்ல நான் சொன்ன மாதிரி தாங்க எவிடன்ஸ். ஒவ்வொரு விஷயம் நடக்குதுன்னா அந்த எவிடன்ஸ் வந்து குரோனாலஜிக்கல் படி, அதாவது இந்த டேட்லேருந்து இது நடந்துச்சு, இந்த டேட்டில் இது நடந்துச்சு, முடிஞ்ச அளவுக்கு வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இதை வந்து உங்கள் ப்ரூஃப் அண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இதை போலீஸ்க்கு கொண்டு போனீங்கன்னா யூ கேன் டெல் தேம் திஸ். ஆனால் போலீஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு. ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் சமாளிக்க முடியலன்னா மேபி ஒரு 1, 2, 3 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து ஓகே அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்னா ஓகே நம்ம வந்து சேஃப் நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இதுவே வந்து மறுபடியும் ரிப்பீட்டேஷன் மோட்டில் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, சம்டைம் வந்து ஒரு டெய்லி வந்து செய்ய மாட்டாங்க, ஒரு நாள் விட்டு செய்வாங்க, ஒரு வாரம் விட்டு செய்வாங்க. ஸோ அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டு தென் யூ கேன் ப்ரோசீட் டு ரிப்போர்ட் அபவுட் திஸ். ஏன்னா அமைதியாக இருக்காதுங்க, இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். உங்களை சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுவும் நம்மளை ஒருத்தவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்கிறது வந்து நம்மளுக்கு நிம்மதியை தரப்போகிறதில்ல. ஓகே, அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபோன் மெசேஜஸ் வந்து டிலீட் பண்ணாதீங்க, வச்சுக்கோங்க. அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட், நான் முதல்ல ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி தான், எல்லா எவிடன்ஸும் பக்காவாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து தனியாக சமாளிக்க முடியலன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட சொல்லியும் எதுவுமே ஆகலைன்னா ஓகே நீங்களே ஆக்ஷனில் இறங்காமல் தயவு செஞ்சு போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் நீங்கள் காட்டி, இந்த மாதிரி யாரும் வந்து என்னை ஸ்டாக் பண்ணுறாங்க, என்னுடைய சோஷியல் மீடியாவில் ஸ்டாக் பண்ணுறாங்க, நேராக வீட்டுக்கு வராங்க, இல்லைனா வந்து லெட்டர் பாக்ஸில் ஏதாவது எழுதி போட்டு போகிறாங்க, இல்லைனா வந்து நான் இல்லாத போது என்னை தேடி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்துட்டு போனேன்னு சொல்கிறாங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு. அடிஷனல் வந்து போகணுன்னா வந்து சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து யார் வந்துட்டு போகிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாங்க இது வந்து எல்லாமே ப்ரிகாஷன்ஸ். நீங்கள் அடுத்து எடுத்துக்க வேண்டிய ஆக்ஷன்ஸை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிடக்கூடாது. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. சரியான ப்ராப்பரான ஒரு ப்ரொடெக்ஷனில் இருங்க, ப்ராப்பரான ஹெல்ப் கேளுங்க. ஓகே, ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னு நம்மளே போய் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதையும் நீங்கள் குறைச்சிக்கணும். யாருக்கும் நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் சேர வேண்டாம். க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸை வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய சோஷியல் நெட்ஒர்க்கில். பப்ளிக் ப்ரொஃபைலாக மாற்றும் போது என்ன வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்கிறதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய எந்த டீட்டெயில்ஸும் ஹிடனாக வச்சுக்கோங்க சில விஷயங்களை. இப்போ வந்து காலகட்டம் வந்து முன்ன மாதிரி இல்லைங்க. சில விஷயங்களை ஒரு ஃபோட்டோ வச்சு இல்லை வந்து ஒரு பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி கூட நம்ம எங்கே இருக்கோன்னு கூட கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் நம்மளுடைய காடியோட நம்பரை வச்சோ, நம்மளுடைய வெஹிக்கிளோட நம்பரை வச்சோ ஈஸியாக வந்து நிறைய விஷயங்களை ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப நம்புகிறேன், உங்கள் எல்லாருக்கும் புரியும். நீங்கள் எல்லாரும் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து எவ்வளோ டிப்ரெஷன் வரும், எவ்வளோ பயம் வரும், எவ்வளோ தைரியமானவங்களாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு சலசலப்பு மனசில் வரும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் தைரியமாக இருங்க, ப்ராப்பரான ஹெல்ப்புக்கு தேடி போங்க. ஓகே, எதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம போய் எதுவுமே தப்பு செய்யாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது. அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் சேஃபாக இருங்க. எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் யாராச்சும் நம்மளை ஸ்டாப் பண்ணுறாங்களோ பின்தொடர்றதை வந்து இமீடியட்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம நிம்மதியான வாழ்க்கையை தேடி போகணும். ஏன்னா நம்மளோட நிம்மதியான வாழ்க்கை தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இடையில வர்ற பிரச்சனைகளை வந்து சமாளிச்சுட்டு நிம்மதியாக நீங்கள் வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. அடுத்து இன்னொரு டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி.